ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குரிய எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. இன்னும் ஒரு நாள் தான் வந்து டைம் இருக்குது. ஸோ இப்போயுமே நிறைய பேருக்கு வந்து எக்ஸாமில் இன்னும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ப்ரோ. எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க மாதிரியே இருக்குது. எனக்கு அப்படியே ஒரு அந்த புக்கை பார்க்கறதே ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஆனால் நான் ஸ்கூலில் வந்து ஒரு நல்லா படித்தேன், இப்போ என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 25 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். இருந்தாலுமே இப்போ வரைக்கும் நீங்கள் ரீல்ஸு ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு படிக்க ஒரு போர் அடிக்கிற மாதிரி வந்து இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன தான் இந்த மாதிரி போர் அடித்தாலும் நம்மளோட மைண்ட் வந்து படிக்க வரல அப்படின்னாலும் உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷன் கொண்டு வர பாருங்கள். நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த காலேஜ் வந்திருக்கோம், எதுக்காக நம்ம படிக்கிறோம், 12th நம்ம எப்படி படித்தோம், இப்போ ஏன் இப்படி வந்து நம்ம டவுன் ஆகிருக்கோம் அப்படிங்கிற யோசிங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் இருந்தாலுமே வந்து எப்படி படிக்க அப்படிங்கிற மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஒரு அனலைசிஸ் பண்ணுங்கள். அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இருந்தால் நீங்கள் அனலைசிஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே வந்து மைண்ட் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஃபோன் யூஸ் பண்ணுறதை அப்படியே தவிர்த்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க, ஈஸியாக படிச்சிருவீங்க. நிறைய பேர் ஃபோனில் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நான் வந்து ஆன்லைனில் தான், அதாவது யூடியூப்பில் தான் டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா சிம்பிள் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, நெட் ஆஃப் பண்ணிடுங்க, அப்படி பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் ஒன்று பார்த்துட்டு போய் கீழே வந்து ஒரு ரீல்ஸ் வரும், இல்லை ஒரு ஷார்ட்ஸ் வரும். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு அது டைவ் போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட் எப்பயுமே ஃபோன் யூஸ் பண்ணுறதா ஃபஸ்ட் நல்லா தவிர்த்துருங்க. உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போ இன்னும் ஒரே ஒரு நாள் தான். ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டீங்க. இந்த ஒரு நாளில் வந்து மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களோட எய்மை வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறப்போ அரியர் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இருக்கணும். எப்பயுமே ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிட்டு தான் மற்றவங்கக்கிட்ட போகணும். நீங்கள் யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ் பார்த்தாலும் சரி, உங்கள் காலேஜில் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் 12th டாப்பராகவே இருந்தாலும் சரி, இங்கே நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில், அதாவது நீங்கள் எப்படி வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வரும்போது இருந்தீங்களோ, அது 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது இருந்தீங்களோ, 11th 12th வந்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக இருந்திருப்பீங்களோ, இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு டாப்பராகவே இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் ஒரு வீக் ஸ்டூடெண்ட் மாதிரி தான். நீங்கள் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு வந்து வைக்கிறது உங்கள் மேலே நம்பிக்கையாக வைங்க. நம்ம நல்லா படிச்சிடும், நம்ம தான் அங்கே நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்னல்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கோம், ஸ்கூல்லாம் இவ்வளோ, காலேஜில் நல்லா படிக்கும், ஸ்கூலில் இப்படிலாம் படிச்சிருக்கோம்டா, அதனால் செமஸ்டரில் நான் கண்டிப்பாக வந்து மார்க் எடுத்துருன்னு சொல்லிட்டு அசால்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பே அதான். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. கான்ஃபிடென்ட் இருக்கலாம், உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வைங்க. இன்னொன்று முக்கியமான ஒன்று, உங்கள் கிட்ட இருக்கிற டார்கெட் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்காக இருக்கணும். ஸோ உங்களால் முடியாத விஷயமா இருந்தாலும் அதை ஃபஸ்ட் நீங்கள் வந்து முடியுங்கிற மாதிரி நம்பணும். இப்போ நான் வந்து பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் நீங்கள் இருக்கவே கூடாது. உங்களால் மார்க்கே எடுக்க முடியாது, ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆவீங்க அப்படின்னாலுமே உங்களோட எய்ம் வந்து 80+ இருக்கணும். டாப்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் 100 மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடியும் முடியாதுங்கிற ரெண்டாவது விஷயம். எய்ம் வந்து எப்பயுமே பிக்காக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து தோற்றுருவோம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எப்பயுமே வச்சுக்கக்கூடாது. பாசிட்டிவாக இருங்க. ஸோ ஒன் டேல நீங்கள் எவ்வளோ நாள் வந்து படிக்கலாம், இன்னுமே டைம் இருக்குது, நல்லா படிங்க. ஸோ உங்களோட நம்பிக்கையை எப்பயுமே இழக்காதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஹோப்ஸ். எப்பயுமே வந்து நம்மக்கிட்ட இருக்க நம்பிக்கை உடஞ்சி போச்சு அப்படின்னாலே நம்மளால் வந்து சாதிக்க முடியாது. ஸோ உங்களோட ப்ராசஸை நம்புங்க. ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். உங்களோட ப்ராசஸை கண்டிப்பாக நம்புங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஸ்மார்ட் ஒர்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சாட் ஜிபிடி, ஏஐ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். டீப்சீக் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜெமினி வச்சு நீங்கள் இந்த ஃபோட்டோ ஜென்ரேட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆனால் அதில் உங்களுக்கு படிப்புக்கு எப்படி யூஸ் ஆகும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். யூடியூப்லேயுமே உங்களுக்கு நல்ல விஷயம் நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கப்போ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணுறத வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதுவும் நீங்கள் ஏஐ சும்மா நார்மலாக கொஸ்டின் போட்டிங்கன்னா அது ஆன்சர் கொடுக்க தான் செய்யும். அதையே எப்படி யூஸ்ஃபுல்லாக படிக்கணுங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கணும், பாருங்கள், உங்கள் விருப்பம் தான். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து என்ன தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க் நீங்கள் அந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து நீங்கள் 12th எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பீங்களோ அதனால தான் இப்போ அதுக்கேற்ற மாதிரி காலேஜில் இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இப்போயுமே உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஸோ தோக்குறோம் ஜெயிக்கிறோங்கிற ரெண்டாவது விஷயம். ஆனால் நீங்கள் தோக்கவே கூடாதுங்கிற மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களால் முடியுங்கிற மைண்ட் செட் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கணும். அவங்க சொல்லலாம், இவங்க சொல்லலாம், நம்ம தோப்புமா இல்லையாங்கிற நம்மக்கிட்ட தான் தெரியும். ஸோ அதனால் பாசிட்டிவாக படிச்சுட்டே இருங்க. ஸோ உங்களால் 12th எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வந்தீங்களோ அதை விட இங்கே டபுள் மடங்கு வந்து கஷ்டப்படலாம் தேவை இருக்காது. ஏன்னா நீங்கள் 12th டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்லாம் டோட்டலாக 10 யூனிட்டோ 12 யூனிட்டோ படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் சிம்பிளாக 5 யூனிட் தான். 5 யூனிட்டை நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே போதும். ஏன் அங்கே உங்களால் 12 யூனிட்ஸ் படிக்க முடிஞ்ச உங்களால் வந்து இந்த 5 யூனிட்ஸை படிக்க முடியாதா? கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து ஒரு வைராக்கியம், அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க. நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி வந்து எப்பயுமே தோற்றுறக்கூடாது.
நமக்குள்ளே நம்மளே தோத்துறக்கூடாது. ஸோ யார் நம்மளை வந்து அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி வந்து ஜெயிச்சு காட்டணும். இந்த இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் எடுத்திருப்பீங்க, ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்திருப்பீங்க. ஸோ கன்ஃபார்மாக உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அது அப்படியே போக போக உங்களுக்கு வளர்ந்துட்டே வரும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அரியர் வச்சிட்டிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கிற கான்ஃபிடென்ட்டே போகிறது காரணம் நான் ஃபஸ்ட்டே அரியர் ஸ்டாண்டில் இப்போ கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறதுனா. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வர்றதான் ஒரு செடியை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து வளர்க்குறதுல தான் பார்த்தீங்கன்னா அது வளர்றது தான் வந்து கஷ்டம். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து வளர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். எப்பயுமே அனலிசிஸ் பண்ணி படிங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க, உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் 12th படிச்சிங்களோ அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த கான்ஃபிடென்ட் அந்த எஃபோர்ட்டை போடுங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக படிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைனா இப்போ இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறே கிடையாது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனுக்கு படிங்க, அதுக்குள்ளே மூழ்கிறாங்க. ஸோ படிங்க. ஒரு சில பேர் நைட்டு தான் வந்து படிக்க நல்லா தோணும், காலையில் வந்து தோணாது. அப்போ நைட்டு நல்லா உட்காந்து படிச்சுட்டு இருங்க. இன்றைக்கி ஒரு நாள் சொல்கிறேன், எக்ஸாம் முன்னாடி நாள் வந்து படிக்கிறீங்க அப்படி. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நல்லா நைட்டு உட்காந்து படிக்கிங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் கூட கொஞ்சம் நல்லா தூங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நல்லா ப்ரிப்பரேஷன் போட்டு கண்டிப்பாக படிக்க ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ உங்களுக்கு பேப்பர் ப்ரெசென்டேஷன் எப்படி பண்ணணும், எக்ஸாமில் எப்படி அட்டன் பண்ணணும் அதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சொன்னால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். எஞ்சி உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.